கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம். ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம். ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய். வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய். வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய். அபகரிக்காதே 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 அபகரிக்காதே. வக்ஃப் சொத்தை அபகரிக்காதே. வக்ஃப் சொத்தை அபகரிக்காதே. அபகரிக்காதே 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 அபகரிக்காதே. இறைவன் சொத்தை அபகரித்தால் அழிவு நிச்சயம் மறவாதே. வஞ்சிக்காதே 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 வஞ்சிக்காதே. முஸ்லிம்களை வஞ்சிக்காதே. வஞ்சிக்காதே பிரிக்காதே பிரிக்காதே. மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே. வேறறுப்போம் வேறறுப்போம். வெறுப்பு அரசியலை வேறறுப்போம். காப்பாற்று காப்பாற்று. அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்று. ஓங்கட்டும் ஓங்கட்டும். சமூக ஒற்றுமை ஓங்கட்டும். வெல்லட்டும் வெல்லட்டும். சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும். அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். எதுவரினும் அஞ்ச மாட்டோம். எதிர்ப்போம் எதிர்ப்போம். இறுதி வரை எதிர்ப்போம். பணிய மாட்டோம் பணிய மாட்டோம். வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய். அபகரிக்காதே 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 அபகரிக்காதே. வக்ஃப் சொத்தை அபகரிக்காதே. அபகரிக்காதே அபகரிக்காதே அபகரிக்காதே. அபகரிக்காதே அபகரிக்காதே. வக்ஃப் சொத்தை அபகரிக்காதே. வக்ஃப் சொத்தை அபகரிக்காதே. அபகரிக்காதே அபகரிக்காதே. அபகரிக்காதே அபகரிக்காதே. இறைவன் சொத்தை அபகரிக்காதே. இறைவன் சொத்தை அபகரிக்காதே. இறைவன் சொத்தை வந்துவிட்டால் அந்த தேவசம் போர்டிலே அவர் இடம்பெறக் கூடாது என்கிற விதியை வைத்திருக்கிறார். அப்படி இருக்கிற போது ஏன் இவர்கள் முஸ்லிம் இல்லாதவர்கள் இதில் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள்? அதே போல ஐயப்பன் கோயில மிக அருமையான ஒரு பாடலை போடுவார்கள், ஹரிஹராசனம் என்ற பாடல். அந்த பாடலை பாடியவர் மிக அருமையான முறையிலே நல்ல கலைஞர் கே.சி. ஜெயசுதாஸ் அவர் பாடுவார், மிக அருமையாக பாடுவார். அந்த வாய்ஸ் வைப்ரேஷன் என்று சொல்வார்களே, குரல் அலைவுகளோடு பாடுவார். தமுமுக திருவாரூர் மாவட்ட தலைவர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, எஸ்டிபிஐ திருவாரூர் மாவட்ட தலைவர் அப்துல் அஜீஸ் பைஜி அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மதிமுக திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஆரூர் ஸ்ரீனிவாசன் அவர்களே, தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மௌலானா முகமது இலியாஸ் அவர்களே, வரவேற்புரையாற்றி இருக்கக்கூடிய மௌலானா முகமது இஸ்மாயில் அவர்களே, மௌலானா அப்துல் ரஹீம் அவர்களே, வழக்கறிஞர் அஷ்ரப் அலி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர கழக செயலாளர் பாரை பிரசாத் அவர்களே, நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய மௌலானா அப்துல் ரஹ்மான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஏனைய இயக்கங்களை சார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, முன்னணி யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. எல்லா இஸ்லாமிய சகோதரனும் இங்கே வணக்கம் பெற முடியும் என்கிற நிலைதான் வக்ஃபுக்குண்டான அடையாளம். எல்லோரையும் அரவணைக்க வேண்டும் என்பதற்குத்தான் வக்ஃபே செய்யப்படுகிறது. ஆனால் அந்த வக்ஃபினுடைய சொத்துக்களை முடியாத ஒன்றை நான் சொல்லவில்லை. அந்த சொத்தினுடைய உரிமையாளர் யார் என்று கேட்டால் அந்த வக்ஃபு வாரியம் அல்ல, அந்த பகுதியினுடைய ஜமாத் அல்ல. ஒரு சொத்து வக்ஃபு செய்யப்படுகிறது என்று சொன்னால் சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள அரசியல் கட்சிகள், சமுதாய அமைப்புகள், தனிநபர்கள் ஆகியோருடைய முயற்சிகளை வெகுவாக பாராட்டுகிறோம். இவ்வழக்கில் தேவையான ஒத்துழைப்புகளை தமிழ்நாடு ஜமாஅத் உலமா சபையின் சட்டக்குழு வழங்கும் என்பதை இந்த கூட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். கூலு தக்பீர், கூலு தக்பீர், கூலு